சினிமா எங்கங்க, சீரியல் சான்ஸுக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. பகீர் கிளப்பிய பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் 3வது முல்லையாக நடித்து ரசிகர்களை கவர்ந்த நடிகை லாவண்யாவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையை தான் எப்படி சந்திச்சேன் அப்படிங்கிறத சமீபத்தில் பேட்டி ஒன்றில் மன வேதனையுடன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. பல சின்னத்திரை தொடர்கள் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துட்டு வருது. பல இளம் நடிகைகள் சின்னத்திரையில நுழைஞ்சு தங்கள் திறமையை நிரூபிச்சா வெள்ளி திரையில நட்சத்திரமா ஜொலிக்கலான்ற பெரும் கனவுடன் நடிப்பின் மீது உள்ள ஆசை காரணமா கோடம்பாக்கத்துக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர்களை பாம்பு போல அட்ஜஸ்ட்மெண்ட் விஷத்தை கக்கி சிலர் செய்யும் கேடுகெட்ட விஷயத்தால பலர் தங்களது கனவுகளை எல்லாம் விட்டுட்டு காணாமலே போயிடுறாங்க. சிலர் கிடைக்கும் சில வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நடிச்சிட்டு இருக்காங்க. கேஸ்டிங் கவுச் பிரச்சனை உலக அளவில் நடைபெற்று கொண்டிருப்பதாக பல புகார்கள் கிளம்பி இருக்கு. பிரபல ஹாலிவுட் தயாரிப்பாளர் ஹார்வே வெயின்ஸ்டீன் மீதும் பல நடிகைகள் புகார் அடிச்ச நிலையில அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விவகாரத்துல சிக்கினாலும் மீட்டு இயக்கம் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்தாலும் இன்னைக்கும் சினிமா மற்றும் சீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் எப்படி சிக்காமல் பண்ணலாம் அப்படின்ற திருட்டுத்தனத்தோட தான் தொடர்ந்து நடைபெற்று வருது. பல்வேறு நடிகர்களும் நடிகைகளும் அவ்வப்போது பேட்டிகளில் ஓப்பனாக பேசி பகீர் கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு சீரியல். அந்த சீரியல்ல முல்லை கதாபாத்திரத்துல முதல்ல நடிச்சது விஜே சித்ரா. அவங்க உயிரிழந்தாங்க. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதன் பின்னர் காவ்யா அறிவுமணி இந்த கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. ஆனால் அவருக்கு சினிமா பட வாய்ப்புகள் கிடைக்க அந்த சீரியலில் இருந்து சிட்டா பறந்துட்டாங்க. கடைசியாக அந்த முல்லை கதாபாத்திரத்துக்கு லாவண்யா என்னும் இளம் நடிகை நடித்தாங்க. சிப்பிக்குள் முத்து, பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் லாவண்யா. சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் சின்னத்திரை தொடர்கள் நடிக்கவே தன்னை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி தொல்லை பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நல்ல வேலைக்கு போக நினைச்சேன். சினிமாவில் நடிக்க ஆசை வந்து அதில் முயற்சித்தேன். அங்கே பெரிய வாய்ப்பு கிடைக்காததுனால சீரியலில் நடிக்கலாம்னு பார்த்தேன். இங்கேயும் அதே டார்ச்சர். ஆனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கி இருந்த போது தான் திறமைக்கும் இங்கே சிலர் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிப்பிக்கல் முத்து சீரியல் மற்றும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு அப்படி தான் வந்தது. இப்போது நல்லா சம்பாதிச்சுட்டு என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல நடிகைகள் குறுக்கு வழியில போகாம நேர் வழியில நடிக்கும் வாய்ப்புகளை பெற பல போராட்டங்களையும் தியாகங்களையும் கடந்துதான் வந்திருக்காங்கன்னு நடிகை லாவண்யா சொல்லியிருக்காங்க.